ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளோட ஜனநாயகன் படம் குறித்து தளபதி விஜய் ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த முடிவால் ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப சோகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நம்ம தளபதி விஜய் இப்போ அரசியல் முழுமையாக இறங்கியிருக்காரு அப்படின்றதுனால சினிமாவிலேருந்து அஃபீஷியலாக விலகியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜனநாயகன் அப்படின்ற ஒரு திரைப்படம் அவரோட கடைசி திரைப்படம் அப்படின்ட்டு அவரே அஃபீஷியலாக அறிவிச்சிட்டாங்க. ஸோ இதன் பின் முழுக்க முழுக்க அவர் அரசியலில் மட்டுமே ஸோ தளபதி விஜய் இருப்பார் அப்படின்ட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அவரோட கடைசி திரைப்படத்தை நம்ம எச் வினோத் தான் இயக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தை இறுதி கட்ட படப்பிடிப்பு இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இந்த திரைப்படத்துக்கு சில பேட்ச் ஒர்க்ஸ் மட்டும்தான் மீதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நிலை இந்த திரைப்படம் குறித்து தளபதி விஜய் ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது தளபதி விஜயோட பிறந்தநாள் அன்னைக்கு நம்மளோட ஜனநாயகன் திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் ரிலீஸ் ஆகலாம், ஏன்னா அதாச்சும் ஒரு சூப்பரான அப்டேட் வரும், போஸ்டர் அப்படி இப்படின்னு காத்துட்டு அந்த ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஏமாற்றான விஷயம் வந்திருக்கு. அதாவது நம்ம தளபதி விஜய் ஜூன் 22 ஸோ அன்னைக்கு அவரோட படம் குறித்து எந்த ஒரு அப்டேட்டும் வெளிவரக்கூடாது அப்படின்ட்டு அவர் முடிவு செஞ்சுருக்காராம். மேலும் படப்பிடிப்போட இறுதி நாளில் எடுத்த புகைப்படங்கள் கூட இப்போ வெளிவர வேண்டாம் அப்படின்ட்டு படக்குழு சொல்லியிருக்காங்களாம். ஸோ படத்தோட ரிலீஸுக்கு ஒரு மாதம் முன்னாடி ஒரு அப்டேட்டாக வெளியிட்டாலே போதும் அப்படின்றது தளபதி விஜய் முடிவு செஞ்சுருக்காராம். அதற்கு காரணம் அவரோட ரசிகர்கள் தொண்டர்களாகவும் இப்போ மாறி இருக்காங்க. ஸோ அவங்க அரசியலை தாண்டி அவங்களோட கவனம் எங்கேயும் போகக்கூடாது, டக்குண்டு சினிமாக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு அவர் முடிவு எடுத்ததுனால இந்த ஒரு முடிவு வந்திருக்கு. இது நம்ம தளபதி விஜயோட சினிமா ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப வருத்த அளிச்சிருக்கு.